வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருக்குறளின் பெருமையை கரிபியன் தீவு நாட்டில் நிலைநாட்டிய பிரதமர் மோடி. படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆரம் உடையான் அரசருள் ஏறு என்னும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேச்சு. குஜராத்தின் ஆனந்தில் அமையும் நாட்டில் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டல். திரிபுவன் பல்கலைக்கழகத்திற்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா. திமுகவை ஆட்சியில் விட்டு அகற்றுவதே தங்கள் ஒரே லட்சியம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செவ்வாயன்று கோவையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை இயக்கம் தொடக்கம். மகாராஷ்டிரத்தில் இந்தி புகுத்துவதை கைவிடுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளதை அடுத்து கொண்டாட்டம். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தானில் மூன்றாவது மொழியாக என்ன உள்ளது என்று ராஜ் தாக்கரே வினா. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல். போர் நிறுத்தத்திற்கான டிரம்பின் திட்டத்தையும் ஏற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மறுப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருக்குறளின் பெருமையை கரிபியன் தீவு நாட்டில் நிலைநாட்டிய பிரதமர் படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆரம் உடையான் அரசருள் ஏறு என்னும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். கரிபியன் தீவு நாடான டிரினிடாட் டொபாகோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் கிறிஸ்டே கங்காலுவின் மூதாதையர்கள் திருவள்ளுவர் பிறந்த பூமியான தமிழ்நாட்டினை சார்ந்தோர் என்று குறிப்பிட்டார். ஒரு நாட்டுக்கு தேவையான 6 முக்கியமான கூறுகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதியுள்ளார் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டினார். படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்னும் திருக்குறளை குறிப்பிட்டு வீரமிக்க படை, நாட்டுப்பற்றுமிக்க மக்கள், குறையாத செல்வம், நாட்டில் நலமறிந்து செயல்படும் அமைச்சர்கள், அழிக்க முடியாத இராணுவம், மேலும் துன்பத்தில் உதவும் அண்டை நாட்டு நட்பு ஆகிய 6 முக்கிய கூறுகளை வலிமையான நாடுகள் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருவள்ளுவர் கூறியது போல டிரினிடாட் டொபாகோ எந்த ஒரு ஆபத்திலும் உதவும் நட்பு நாடு என்றும் குறிப்பிட்டார். तिरुवल्लुवर जी की धरती तमिलनाडु से थे। हजारों वर्ष पहले संत तिरुवल्लुवर ने कहा था, पड़ई कुड़ी कुड़मैचु नटपरन आड़ू उड़ेयान अरसरुल एरू, यानी मजबूत देशों के पास 6 चीजें होनी चाहिए। एक, वीर सेना, देशभक्त नागरिक, संसाधन, अच्छे जनप्रतिनिधि, मजबूत डिफेंस. குஜராத்தின் ஆனந்தில் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அமுல்பால் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட குஜராத்தின் ஆனந்த் நகரில் இந்தியாவின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் தொடங்கப்படுகிறது. திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தொடங்கும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதே தங்கள் ஒரே லட்சியம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அதிமுக கொள்கை முழக்கத்தையும் புதிய அடையாளத்தையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் தலைப்பில் மாநில அளவிலான பரப்புரை இயக்கத்தினை கோயம்புத்தூரில் செவ்வாயன்று தொடங்கி வைக்க உள்ளதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்னும் தலைப்பில் நடைபெறும் பயணத்திற்கு லட்சியமாக இரட்டை இலையுடன் கூடிய அதிமுக கொடியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே தம் ஒரே குறிக்கோள் என தெரிவித்தார். இதற்காக ஒத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தையும் ஓரணியில் திரட்டப் போவதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தில் மும்மொழி திட்டத்தில் பள்ளிகளில் இந்தி புகுத்துவதை கைவிடுவதாக மாநில அரசு அறிவித்துள்ள நிலையில் சிவசேனையின் உத்தவ் தாக்கரே, நவநிர்மாண் சேனையின் ராஜ் தாக்கரே ஆகியோர் வெற்றி விழாவை கொண்டாடியுள்ளனர். மகாராஷ்டிரத்தில் தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி திட்டத்தில் இந்தியை ஒரு பாடமாக கற்பிக்க மாநில அரசு முடிவு செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததும் மாணவர்கள் விரும்பினால் இந்தி கற்பிக்கப்படும் என்று அறிவித்தது. இதை கண்டித்து மராத்திய மொழி ஆர்வலர்களும் சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்தியை புகுத்தும் அரசாணைகளை திரும்ப பெறுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்துக்கு எதிரான மராத்திய மக்களின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக கூறி சிவசேனை, நவநிர்மாண் சேனை ஆகியன சார்பில் மும்பை ஓர்லியில் இன்று வெற்றி விழா நடைபெற்றது. அதில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகியோர் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவியதுடன் மக்களுக்கு வணக்கம் தெரிவித்தனர்.
சத்ரபதி சிவாஜி சிலைக்கும் அம்பேத்கர், பால் தாக்கரே ஆகியோரின் உருவப்படங்களுக்கும் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகிய இருவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மும்பை ஓர்லியில் நடைபெற்ற மராத்தி வெற்றி விழா கூட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ராஜ் தாக்கரே, தன்னை சமாதானப்படுத்த வந்த அமைச்சரிடம் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் 3வது மொழியாக என்ன மொழி இருக்கிறது என்று வினவியதாக தெரிவித்தார். இந்தி பேசும் அனைத்து மாநிலங்களை விட மகாராஷ்டிரம் எல்லா துறைகளிலும் முன்னணியில் உள்ளதாக கூறிய ராஜ் தாக்கரே, அப்படி இருக்கும்போது தங்களை இந்தி படிக்கும்படி கட்டாயப்படுத்துவது ஏன் என்று வினவியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளை ஆண்ட மராத்திய மன்னர்கள் அங்கெல்லாம் மராத்தி மொழியை திணிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இந்தியை சோதனை முறையில் திணிக்க பார்த்த பாஜகவினர் தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் மகாராஷ்டிரத்திலிருந்து மும்பையை தனியாக பிரிக்கும் அளவுக்கு சென்றிருப்பர் என்றும் ராஜ் தாக்கரே குறிப்பிட்டார். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஏற்க மறுத்துவிட்டார். உக்ரைன் தலைநகர் கீவிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. மொத்தம் 539 ட்ரோன்களையும் 11 ஏவுகணைகளையும் ஏவி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது. இதனால் பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்ததில் வானில் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதாகவும் உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தின் இந்த கொடிய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. முன்னதாக போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகிய இருவரும் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சு முடிந்த பின்பு அது பற்றி கூறிய டிரம்ப், போரை முடிவுக்கு கொண்டு வர புதின் விரும்பவில்லை என்றும் இதனால்தான் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பேச்சு முடிந்த சில மணி நேரங்களிலேயே தாக்குதல் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் கற்றுக்குட்டியான விஜய் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறுவதை ஏற்க முடியாது என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக உறுப்பினர் சேர்க்கையை ஆய்வு செய்த பின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த நாட்டின் மீதும் மொழியின் மீதும் மக்கள் நலன் மீதும் காட்டுகின்ற அக்கறை நாடறியும் என தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் ஓர் அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தல் களத்தில் போட்டியிடாமல் விலகி நிற்கும் விஜய் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். விஜய் பரந்தூர் சென்றபோது கேரவன் வாகனத்திலேயே அமர்ந்திருந்தார் என்றும் அதை விட்டு கீழே இறங்கவில்லை என்றும் அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்தார். மக்களையும் விவசாயிகளையும் கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்துல நேரடியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு 75 ஆண்டு கால வரலாற்றை தாண்டி 76வது ஆண்டை தொட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிகாட்டு தலைவராக இருக்கிற தளபதி இந்த நாட்டின் மீது மொழியின் மீது மக்கள் நலன் மீது காட்டுகிற அக்கறை எல்லாம் நாடறியும், நீங்களும் நன்றாக அறிவீர்கள். குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு அரசியலை துவக்கி தேர்தல் களம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று பாராளுமன்ற உள்ளாட்சி மற்றும் இடைத்தேர்தலெல்லாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி தான் என் எண்ணம் என்று இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் பிரச்சனையை சொல்லி முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி, அவர் கடந்த முறை பரந்தூர் போன போது கேரவன் வேணிலேயே உட்கார்ந்திருந்தார், இறங்கவில்லை என்பதெல்லாம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு, ஊடகத்தில் வந்த செய்தி. எனவே இமயமலை மீது எவரெஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்ச உயரம் இருக்க வேண்டும். தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க நினைக்கும் மத்திய அரசிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தக்க பாடம் புகட்டி வருவதாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக இளைஞரணி செயலாளர் அமுதபாரதி தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, மத்திய அரசு ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே தேர்தல் என்றெல்லாம் கூறி தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். சமஸ்கிருதத்திற்கு 2000 கோடி ரூபாயும் இந்திக்கு 4000 கோடி ரூபாயும் ஒதுக்கிய மத்திய அரசு தமிழ் மொழிக்கு 218 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கியுள்ளதையும் ஈஸ்வரசாமி சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி வழங்க முடியும் என்று கூறி மத்திய அரசு கெடுபிடி செய்து வரும் நிலையில் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக ஈஸ்வரசாமி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி நகர்மன்ற தலைவர் ஷியாமளா, கோவை மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன், துணை அமைப்பாளர் திருமணி ராஜா, யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாசிச பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார்.
தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஊர்தோறும் காங்கிரஸ் கமிட்டியை சீரமைக்கும் பணியை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகளில் போட்டி என்கின்ற விஷயங்களை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வேறு கட்சிகள் கூட்டணிக்குள் வருவதாக இருந்தால் தமிழகத்தில் எங்களது கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பேட்டியின் போது தமிழக சிறுபான்மையினர் நல வாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் துணைத் தலைவர் APCV சண்முகம், தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். இதெல்லாம் தவிர்க்கணும், இரும்பு கரம் கொண்டு அகற்றணும். நம்ம இதை போய் கடந்து போயிட முடியாது. மாண்பு முதலமைச்சரும் எல்லா நடவடிக்கையும் மிகவும் உறுதியாக எடுத்து வருகிறார். காவல்துறை கண்காணிப்பாளரை வெயிட்டிங் லிஸ்ட்டை வைக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், DSP, ADSPயோடு நிற்கலை. SPயே நடவடிக்கை எடுத்து விடுவிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கினாலும் அங்கொன்று இங்கொன்று நடப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரியது. இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை முழுமையாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும். இன்னொரு புறம் இந்த லாக்அப் டெத்துகளெல்லாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். கீழே இருக்கிறவங்க செஞ்சுறாங்கன்றதுனால அது எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படுத்துது. 2 கான்ஸ்டபிள் போய் அடித்து இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் இறக்கும் அளவுக்கு அடிச்சிருக்காங்க. 44 இடத்துல அடி இருக்குது. செஞ்சவன் 2 கான்ஸ்டபிள். ஆனால் பாதிப்பு என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு அரசு 24 மணி நேரம் தொடர்ந்து உழைத்து வருகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். தமிழ்நாட்டை தலைநிமிர செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும். ஆனால் இதுமாரி ஓரிரு தவறுகள் நடப்பதால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் முழுமையாக காவல்துறை உயர் அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க தொடக்க விழாவில் விவசாயிகளுக்கு பயிறு விதைகள், காய்கறி விதைகள், பழமரக்கன்றுகள் ஆகியன வழங்கப்பட்டன. குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் சார்பில் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வேளாண்மை இணை இயக்குநர் சேகர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சந்திரகவிதா ஆகியோர் விவசாயிகளுக்கு விதை தொகுப்பு திட்டத்தின் கீழ் பயிறு வகைகள், காய்கறிகள் ஆகியவற்றிற்கான விதைகளையும் பழமரக்கன்றுகளையும் வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் விதைப்பு முதல் அறுவடை வரை பல்வேறு தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை இணை இயக்குநர் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரத்தில் 20 டன் அரிசியை மலை போல் குவித்து வைத்து அன்னப்பூசை செய்து மங்கள ஆரத்தி எடுக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். வீரதுறவி சுவாமி விவேகானந்தர் 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் நாள் மகா சமாதி அடைந்தார். இதையொட்டி கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தில் விவேகானந்தா சபா அரங்கத்தில் நடைபெற்ற அன்னப்பூசையை சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அன்னப்பூசையில் பல மாவட்டங்களில் பொதுமக்களிடமிருந்து விவேகானந்த கேந்திர கிராம முன்னேற்ற திட்ட தொண்டர்களால் நன்கொடையாக பெறப்பட்ட பல டன் எடையுள்ள அரிசியை மலை போல் குவித்து வைத்தனர். அதன் மேல் அன்னபூரணி சிலையை வைத்து மலர்களால் அலங்கரித்து வைத்தனர். குவித்து வைத்த அரிசிக்கு மங்கள ஆரத்தியும் நடைபெற்றது. இந்த அன்னப்பூசையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கடலூர் விருத்தாச்சலத்தில் அருந்ததியர்களுக்கு வழங்கிய இலவச வீட்டு மனையில் தனியார் பள்ளியிலிருந்து கழிவுநீர் திறந்து விடுவதை தடுக்க கோரி கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்துள்ளனர். விருத்தாச்சலம் மேட்டுக்காலனி மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு 2003ஆம் ஆண்டு அரசால் 184 மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டன. அப்போது வீடு கட்டி குடியேற போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் அந்த மனைகள் காலியாக கிடைக்கின்றன. அதன் அருகில் உள்ள VET மேல்நிலைப் பள்ளியில் இருந்து திறந்து விடப்படும் கழிவுநீர் அந்த வீட்டு மனையில் விடப்படுகிறது. இதனால் சேரும் சகதியுமாக உள்ள வீட்டு மனையில் வீடு கட்ட முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் நீதிவல்லல் தலைமையில் நகர செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியாவிடம் மனு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை, நகர பொறுப்பாளர் சதீஷ் ரமணா, செல்வம், ஜெயபால், சந்தானம், சுரேஷ், கொலஞ்சிநாதன், உதயகுமார், மஞ்சுளா ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் அளவளக்க வேண்டும் அல்லது கல்லு போட வேண்டும் என்று போனால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி வழிகிறது. எனவே இன்றைக்கு கோட்டாட்சியர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அனைத்து கட்சியின் சார்பிலும் ஊர் பொதுமக்களின் சார்பிலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எத்தனை முறை நீங்கள் சொல்லியும்
விஇடி பள்ளி நிர்வாகம் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை. அந்த இடத்தை ஆய்வு செய்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் செய்யப்படும். தென்காசி மாவட்டம் ராவணசமுத்திரத்தில் குடியிருப்பிற்கு நடுவே செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடையம் அருகேயுள்ள ராவணசமுத்திரம் ஊராட்சியில் துணைத் தலைவியாக ராமலட்சுமி என்பவர் உள்ளார். மழலையர் பள்ளி அருகில் உள்ள இவரது நிலத்தில் தனியார் செல்போன் டவர் அமைக்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பையும் மீறி செல்போன் டவர் அமைக்கும் வேலையை தொடர்ந்ததால் அந்த இடத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரின் நடுவே செல்போன் டவர் அமைப்பதால் அதன் கதிர்வீச்சு மூலமாக பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் டவர் வைக்கக்கூடாது என்று ஊராட்சித் தலைவர் ஜாகிர் உசேனிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறிய மாணவியை இளைஞர் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வழக்கம் போல் கடைவீதியில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்துள்ளார். பள்ளிக்கு செல்லக்கூடிய பேருந்து வந்தபோது அதில் ஏற முயன்றார். அப்போது ஒரு இளைஞர் ஒருவர் மாணவியை பேருந்திலிருந்து கையை பிடித்து கீழே இழுத்து தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கிவிட்டு சென்றதாகவும் இதனால் மாணவிக்கு தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். மாணவிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த மாணவியிடம் காதல் என்ற பெயரில் குமாரமங்கலத்தை சேர்ந்த அருள்குமார் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாகவும் இதற்கு மாணவி மறுப்பு தெரிவித்த நிலையில் தனது நண்பருடன் வந்து மாணவியை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் வேளாண் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை ஆகியவற்றின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ராமநாதபுரத்தில் 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வேளாண் சந்தை, நுண்ணறிவு மற்றும் விவசாயிகள் ஆலோசனை மைய கட்டிடத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் போகலூர் ஊராட்சியில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் ரூபாய் 59 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருந்தக கட்டடத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைத்தார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர் பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விருதுநகரிலிருந்து திருச்செந்தூருக்கு அரசு பேருந்தை விருதுநகரை சேர்ந்த ஓட்டுநர் லிங்கப்பாண்டி, நடத்துனர் சிவக்குமார் ஆகியோர் இயக்கி வந்துள்ளனர். பேருந்து தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு பின்பு திருச்செந்தூருக்கு பயணிகளை ஏற்றி சுமார் 38 பயணிகளுடன் திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது உப்பாத்து ஓடை அருகே பேருந்து செல்லும் போது ஓட்டுநர் லிங்கப்பாண்டிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அப்படியே இருக்கையில் மயங்கி சரித்துள்ளார். இதை அறிந்த நடத்துனர் சிவக்குமாரும் பயணிகளும் ஆம்புலன்ஸ் மூலம் லிங்கப்பாண்டியை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த பேருந்திலிருந்து 38 பயணிகளும் மாற்று பேருந்து மூலம் திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு வலது கால் மூட்டில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய தச்சூர் அடுத்த விநாயகபுரத்தை சேர்ந்த மாரிமுத்து விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். மாரிமுத்துக்கு 3 மாத காலமாக வலது கால் மூட்டில் வலி இருந்துள்ளது. இதனால் புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் ஆய்வு செய்து பார்த்ததில் வலது கால் மூட்டில் சவ்வு கிழிந்திருப்பதாக தெரியவந்தது. இந்நிலையில் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்ந்த மாரிமுத்துவுக்கு மருத்துவர்கள் வலது காலுக்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். உறவினர்கள் மாரிமுத்தை பார்க்க சென்றபோது வலது காலுக்கு பதிலாக இடது கால் மூட்டில் அறுவை சிகிச்சை செய்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது தவறு நடந்து விட்டதாகவும் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் 1 வாரத்திற்கு பிறகு வலது காலில் அறுவை சிகிச்சை செய்வதாகவும் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள காலை 8 மணிக்கு உள்ளார இட்டுன்னு போனவங்க 12:30 தான் வெளில வந்தார். நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது பெட்டில் போட்டுட்டு ஒன்றுமே சொல்லலை அவங்க. அப்புறமா அவரே தான் காலை பார்த்துட்டு தையல் எப்படி இருக்குதுன்னு பாருன்னு சொன்னதுக்கப்புறம்
இந்த மாதிரி அண்ணாண்ட பண்ணி இருக்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் வெளியிலேருந்து அப்புறம் எல்லோரும் உள்ளே போய் பார்த்தா மாற்றி பண்ணி வச்சுருக்குறாங்க. அவர் இப்போ இந்த காலம் பண்ணியும் அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணதில்லை, இது தவறு நடந்து போச்சு, தவறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் பண்ண வேண்டியது வந்து சோத்துக்காலில் தான் சார் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து அவங்க மாற்றி வந்து பீச இந்த சைடு லெஃப்ட் சைடு கால் பண்ணிட்டாங்க. ரோட்டரி சங்கம் சார்பில் 20 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளில் கழிப்பிடம், டிஜிட்டல் வகுப்புகள் ஆகியன கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் கார்த்திக் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சமூக வளர்ச்சிக்கான எதிர்கால கனவுகளை முன்னோக்கி எடுத்து சென்று செயல்படுத்த வேண்டும் என்பது ரோட்டரி சங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார். மதுரை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளில் கழிப்பிடங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். வளரிளம் பெண்கள் 15,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது மாவட்ட உதவி பயிற்றுநர் அழகப்பன், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், ராமநாதன், ஆண்டனி, பிரேம்குமார், உதவி ஆளுநர் நெல்லை பாலு, ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். ஒவ்வொரு வருடமும் ஆளுநர்கள் மாற்றப்படும் பொழுது இந்த வருடம் பெரம்பலூர் பகுதியை சார்ந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. நமது ஆண்டுல கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற எண்ணத்துல பல சேவை திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி 1ஆம் தேதியிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு வரோம். நமது அணியினரும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. அரக்கோணம் ரோட்டரி சங்கம், மித்ரா ரோட்டரி கிளப், அகர்வால் கண் மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கு சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மித்ரா ரோட்டரி கிளப் தலைவர் உமா தலைமையில் ரோட்டரி சங்க தலைவர் மனோகர் பிரபு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இதில் ரோட்டரி சங்க செயலாளர் லட்சுமிபதி, மணிகண்டன், கீதா, செந்தில்குமார், ஹரி, பிரதீப், பொற்கொடி, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், பேராசிரியர் வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கவனச்சிதைவை மேம்படுத்த குடிநீர் மணித்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேவையான நீரை குடிப்பதற்காக குடிநீர் மணித்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொடக்கப்பள்ளி மாணவர்களை காலை 11 மணி, பகல் 1 மணி, பிற்பகல் 3 மணி என ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணீர் அருந்த செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு மாணவர்கள் தண்ணீர் அருந்தும் போது கவனச்சரிவு மற்றும் கவனக்குவிப்பை மேம்படுத்துகிறது, நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இந்நிலையில் உத்தரமேரூர் வட்டம் மேல்பாக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குடிநீர் மணித்திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சரளா தலைமை தாங்கினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 24ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் இந்தியா முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் கலந்து கொண்டு 150 அரங்கங்கள் அமைத்துள்ளன. பல்வேறு தலைப்புகளில் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளை சார்ந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் உள்ள அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்ல வசதியாக NLC இந்தியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் பொழுதுபோக்கவும், விளையாடவும், ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டுகளை பயன்படுத்தவும் புத்தக கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரியில் தமிழகத்தின் 100வது ரத்த வங்கியை திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய ரத்தம் தேவைப்படுவோருக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று ரத்தம் வாங்கி வரும் சூழல் இருந்தது. பொன்னேரியில் ரத்த வங்கி அமைக்க கோரி பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் 1000 சதுர அடியில் 2 படுக்கைகளுடன் கூடிய ரத்த வங்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரதாப், பொன்னேரி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என தெரிவித்தார். அப்போது மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் அம்பிகா, பொன்னேரி தலைமை மருத்துவர் கல்பனா ஆகியோர் உடன் இருந்தனர். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களிடம் ஆரோக்கியத்தை பேணணுங்கிறதுக்காக அனைத்து அரசு மருத்துவமனைகள்லையும் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. அதன்படி நம்மளுடைய பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு நம்ம ரத்த வங்கி தொடங்கியிருக்கோம். ஜென்ரலாக பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரத்த வங்கியாக தொடங்குனதுனால இப்போ தன்னாளர்கள் இல்லை வேற ஏதாவது பொதுமக்கள் அவங்க ரத்தம் கொடுக்குறப்போ அதை ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்கேருந்து ஏதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி உள்ள அனைத்து GHலையும் நம்ம பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகளை ஒவ்வொன்றா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதில் பொன்னேரி முதன்முறையாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மருத்துவர்கள் நம்மளுடைய
முதன்மை மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் வந்து மிக சிறப்பாக இந்த பணியை செஞ்சு. தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக தொழில் அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. கோவையில் தமிழக தொழில் அமைப்புகள் சார்பில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், இந்திய வர்த்தக சபை கோவை கிளைத் தலைவர் ராஜேஷ், தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த மின் கட்டண உயர்வு தொழில்துறையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அத்துறையில் கூடுதல் நிதி சுமை, உற்பத்தி குறைவு, வேலை இழப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தனர். நாங்கள் வந்து ஒடிஷால இருந்து கான்டாக்ட் பண்ணோம். இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றதுக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 34 அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதா முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த டாரிஃப் ஹைக் 2022 430% ஏத்துனாங்க. அதுல பிக்சட் காஸ்ட் ஏத்துனது தான் வந்து ரொம்ப தொழில வந்து பாதிக்கப்படுது. அதுல இருந்து வருஷம் இப்போ 2023 வந்து ஒரு 2%, 2024 வந்து ஒரு 5%, இப்போ ஒரு 3.16% ஏற்றிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு 4 இயர்ஸ்ல ட்ரை பண்ணதுல வந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு MSMEஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஷர் ஆனது பார்த்தீங்கன்னா 2022லயே ஒரு 5% இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்தோட டாரிஃப் ஹைக்னால வருஷம் 1-2% இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாம பவர் காஸ்ட்னால இருக்கு. ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு எல்லா அசோசியேஷன்ஸும் ஒரு மனதா நாங்கள் வந்து சேர்ந்திருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மூக்கரை காளியம்மன் கோவிலில் சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்வதற்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பெரியகுளம் அருகே அழகர்சாமிபுரத்தில் மூக்கரை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்றுள்ளன. ஜூலை 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. அதற்கு பிரதிஷ்டை செய்வதற்காக புதிதாக சிலைகள் செய்யப்பட்டு பெரியகுளத்திற்கு எடுத்துக் கொண்டு வரப்பட்டன. பெரியகுளம் ஆஞ்சநேயர் கோவில் அருகிருந்து செல்வ விநாயகர், மூக்கரை காளியம்மன், அழகு முருகன் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டன. மேலதாளம், வான வேடிக்கையுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்கள் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், திருப்பதி, ஏடுமலையான், காளி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட வேடமணிந்து வாகனத்தில் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடபூண்டி பச்சையம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வடபூண்டி பச்சையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த வாரம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று பச்சையம்மனுக்கு திருநீரு, பால், தயிர், இளநீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருட பகவான் அழைப்பு, சக்தி அடைத்தல் செய்து கோவிலை சுற்றி வந்த பக்தர்கள் தீமிதித்தனர். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் வெறும் காலில் தீயை மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் வடபூண்டி, சித்தலூர், கண்டாச்சிமங்கலம், வேளாக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருக்கோவிலூர் ஆகிய ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருக்குறளின் பெருமையை கரிபியன் தீவு நாட்டில் நிலைநாட்டிய பிரதமர் மோடி. படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆரம் உடையான் அரசருள் ஏறு என்னும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேச்சு. குஜராத்தின் ஆனந்தில் அமையும் நாட்டில் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டல். திரிபுவன் பல்கலைக்கழகத்திற்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா. திமுகவை ஆட்சியில் விட்டு அகற்றுவதே தங்கள் ஒரே லட்சியம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செவ்வாயன்று கோவையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரை இயக்கம் தொடக்கம். மகாராஷ்டிரத்தில் இந்தி புகுத்துவதை கைவிடுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளதை அடுத்து கொண்டாட்டம். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தானில் 3வது மொழியாக என்ன உள்ளது என்று ராஜ் தாக்கரே வினா. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது 100கணக்கான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல். போர் நிறுத்தத்திற்கான டிரம்பின் திட்டத்தையும் ஏற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மறுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.